காரைக்குடியில் ஒரு பழைய காலியிடப்பட்ட பங்களா இருந்தது. அந்த பங்களாவைப் பற்றிய கதைகள் ஏராளம். இரவு நேரத்தில் அங்கு யாரும் செல்லத் துணியவில்லை. ஒரு நாள் ரவி என்ற பையன் தன் நண்பர்களுடன் அந்த இடத்தில் சாகசம் செய்யச் சென்றான். அவர்கள் பூட்டப்பட்ட கதவைத் தள்ள அது மெதுவாக திறந்தது. உள்ளே பிளவுகளால் பழுதாகிய சுவர்கள், எரிகாய்ந்த புகைப்படங்கள், பழைய வீணாகிய பொருட்கள் கிடந்தன. திடீரென்று ஒரு பெண்மணி யாரும் காணாத விதத்தில் மிதந்து வந்தார். சிவந்து போன கண்கள், அவ்வளவாக கெட்டுப்போன முகம். "ஏன் வந்தீங்க?" என்று பாசத்துடன் கேட்டாள். பயத்தில் நடுங்கிய ரவி, "நாங்கள் வந்துடலாம் போல இருந்துச்சு" என்று சொன்னவுடனே அந்த பெண்ணின் முகம் மாறியது. கண்கள் கருங்குருதி வடித்தன. "நீங்க இங்கிருந்து போக முடியாது" என்று கத்தினாள். அந்த குரலில் நண்பர்கள் கதவை நோக்கி ஓடினார்கள். ஆனால் கதவு மூடப்பட்டது. ஒவ்வொருவரும் பதறிப்போய் கதவையை தள்ள முயன்றனர். நொடிகளில் அந்த பெண்ணின் கை ரவியின் கழுத்தை பிடித்தது. நாளை காரைக்குடியில் ரவியின் உடல் கிடைத்தது. எந்தக் காயமும் இல்லை. ஆனால் அவன் முகத்தில் பீதி உறைந்திருந்தது. அன்று முதல் அந்த இடத்தை யாரும் அணுகவில்லை. இன்று இரவு அந்த பங்களா அருகில் செல்லுகிறீர்களா?